வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நாம நேத்து கொடுத்த செட்டப்ஸ் வந்து நிஃப்டி 50ல எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம செட்டப் வந்து அக்யூரஸியா ப்ராப்பரா வேலை செய்யுங்க. நம்ம செட்டப்ப பார்த்தீங்கனாலே புரியும். நம்ம என்ன செட்டப் லைன் குடுத்தோமோ, அது எல்லா இடத்துலயும் ப்ராப்பரா வந்து பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. திருப்பி ரிவர்சலும் ஆயிருக்கு. எல்லா செட்டப் லைனும் ப்ராப்பரா ஒர்க் ஆயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பரான ப்ராஃபிட் புக்கிங்க்கான செட்டப் மட்டும் தாங்க குடுத்துருக்கு. நம்ம சேனல் வந்து மினிமம் ரிஸ்க் அண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் இத ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுபடி நம்ம செட்டப்ப பார்த்தீங்க அப்படின்னாலே ப்ராப்பரா வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம செட்டப்ப எப்படி என்ட்ரி, எக்ஸிட் பண்ணணுன்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ லிங்க் குடுத்துருக்கேன். என்ட்ரி, எக்ஸிட் சொல்லிட்டு அந்த லிங்க கிளிக் பண்ணிட்டு பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். நம்ம செட்டப் எப்படி ஃபாலோ பண்றோம், நம்ம ரூல்ஸ் என்ன, பேசிக் கண்டிஷன்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்றோம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து நிஃப்டி 50லயும், பேங்க் நிஃப்டிலயும் 4 ட்ரேட் மட்டும் தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து டர்ன் ஓவர் வந்து மந்த் எண்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம நடுவுலயோ இல்ல டெய்லி வைஸோ கிடையாது. நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மந்த் எண்டு மட்டும் தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ வந்து நம்ம பார்க்கணும். இப்போ வந்து நம்ம நேத்து குடுத்த செட்டப் எப்படி ஒர்க் ஆச்சுன்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து வீடியோஸ் வந்து ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்தா மட்டும் தான் நம்மளோட செட்டப்ஸ் அண்ட் அப்புறம் நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா கிளியரா தெரியும். அப்புறம் நம்ம என்ன ஐடியாஸு, எப்படி என்ட்ரி எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன எப்படி டிசைட் பண்றோம்ன்றது எல்லாமே வந்து அனலைசிஸ் வீடியோல மட்டும் தான் நம்ம சொல்றோம். அதனால வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகேங்க. நேத்து நம்ம குடுத்த செட்டப்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ப்ராப்பரா ஓப்பன் ஆயிட்டு, நம்ம அப் ட்ரெண்டுக்கான குடுத்த ஃபர்ஸ்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி நமக்கு கன்ஃபர்மேஷன் இங்க குடுத்துச்சுங்க. இங்க வேற எங்கேயும் கன்ஃபர்மேஷன் குடுக்கல. ஏன்னா லைனோட கான்டாக்ட் இருக்கு. நம்மளோட கான்செப்ட் என்னன்னா, லைன் கான்டாக்ட் இல்லாம ஒரு அப்க்கான கேண்டில்னா ஒரு கிரீன் கேண்டிலும், டவுன்க்கான கேண்டில்னா ஒரு ரெட் கேண்டிலும் குடுத்தா மட்டும் தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துப்போம். பர்ட்டிகுலரா நமக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்குங்க. 23373ல கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கு. இங்க இருந்து நமக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு சாரிங்க 40 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட் குடுத்துட்டு ரிவர்ஸ் ஆயிருச்சு. சரிங்களா? வெறும் 40 பாயிண்ட்ஸ் குடுத்து ரிவர்ஸ் ஆயிருச்சு. ஆக்சுவலா என்ன அப்டின்னா, இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் தான். ஆனா நம்ம குடுத்த டார்கெட்டே வந்து நியரஸ்ட்டா இருக்கு. அதனால இந்த மாரி பிக் கேண்டில் வரையில நம்ம டார்கெட் நியரா இருக்கையில, எப்ப நமக்கு நெக்ஸ்ட் ரெட் கேண்டில் வருதோ அப்பயே நம்ம குளோஸ் பண்ணிட்டு வெளிய வந்துருவோம். அதனால 40 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு ப்ராஃபிட்டு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு 23383 பிரேக் அவுட் பண்ணிட்டு டவுன்க்கான கன்ஃபர்மேஷன் குடுத்துச்சு. அது பார்த்தீங்கன்னா, சேம் அதே மாதிரி தான். இதுவும் ஒரு பிக் கேண்டில். பிக் கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஒரு 30 பாயிண்ட்ஸ் தாங்க ப்ராஃபிட்டே குடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரேடு 40, செகண்ட் ட்ரேடு 30. இன்கேஸ் நீங்க இந்த 40, 30ல க்ளோஸ் ஆகலைனாலும் நம்ம ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் குடுத்து தான் என்ட்ரி ஆயிருப்போம். ஸ்டாப் லாஸ் இல்லாம நம்ம எந்த ஒரு ட்ரேடும் பண்ண மாட்டோம். இதுதான் நம்மளோட ரூலு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க டேட்டா என்ட்ரி, எக்ஸிட் வந்து உள்ள வீடியோ போய் பாருங்க. நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. அத பார்த்தா மட்டும் தான் நமக்கு கிளியரா புரியும். பர்ட்டிகுலரா நம்மளோட இந்த இடத்துல 3 ட்ரேடு நம்ம என்ட்ரி கன்ஃபர்மேஷன் வந்து ரிவர்சல்ல 23316லேருந்து கிடைச்சிருக்கு. நாம இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருப்போம். 23344ல என்ட்ரி ஆயிருக்கோம். இங்க இருந்து டைரக்ட் ப்ராஃபிட் வந்து 23530 வரைக்கும் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருக்குங்க. 2 லைன பிரேக் அவுட் பண்ணி நமக்கு வந்து ஃபைனலா 4த் லைன் கிட்ட போயிட்டு நமக்கு ப்ராஃபிட் குடுத்துட்டு ரிவர்ஸ் ஆயிருக்குங்க. லைன டச் பண்ணல. அதனால நம்ம ரிவர்சல் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆல்மோஸ்ட் இந்த பாயிண்ட் டூ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு 190 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் நிஃப்டி 50லங்க. 3 ட்ரேடு. ஆல்ரெடி 70 பாயிண்ட்ஸ் 2 ட்ரேட்ல எடுத்துட்டோம். இப்ப வந்து 190 பாயிண்ட்ஸுங்க. 260 பாயிண்ட்ஸ் 3 ட்ரேட்லயே எடுத்துட்டோங்க. ஏன்னா நம்ம செட்டப் வந்து அவ்வளோ அக்யூரஸியா வேலை செஞ்சிருக்கு. இன்னைக்கும் நம்ம செட்டப் வந்து 100% பெர்ஃபெக்ட்டா வேலை செஞ்சிருக்குங்க. இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட 4த் ட்ரேடு. 4த் ட்ரேடு ஒரு ரிவர்சல் 499 ரிவர்சல்ல எடுத்திருக்கோம்.
நம்ம இங்கே என்ட்ரி ஆகிட்டு இங்கே வரைக்கும் தான் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் நம்மளோட டார்கெட் அண்டு செட் பாயிண்ட்டுக்கு நடுவுலே இருந்திருக்கு. இது ஒரு 65 பாயிண்ட்ஸுங்க. நம்ம வந்து 23487ல் என்ட்ரி ஆகிருப்போம். 23422ல் எக்ஸிட் ஆகிட்டோங்க. நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது ஒரு 65 பாயிண்ட்ஸு. ஆல்ரெடி வந்து நம்ம 260 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம். டோட்டலாக வந்து 320 பாயிண்ட்ஸ் நிஃப்டி 50ல் மட்டும் இன்றைக்கி 350 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குங்க. இதுக்கு மேலே வேறு யாராலையும் செட்டப் கொடுக்க முடியாது. அதனால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அக்யூரசி லெவல் எப்படின்றத எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். ஆனால் செட்டப் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரி எக்ஸிட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ ப்ராப்பராக பார்த்துட்டு நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம செட்டப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ட்ரி எக்ஸிட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதனால் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம எப்போ கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம் என்னன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அனலிசிஸ் வீடியோவில் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்குன்னு தனியாக எதுவும் வீடியோ கொடுக்கல. அதனால் ப்ராப்பராக அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுங்கிறது தெரியாது. நாம் இப்போ இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டேட்டஸை பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம 10 மினிட்ஸ் எந்த ஒரு ட்ரேடு எடுக்க போகிறதில்ல. அதை நம்ம விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டவுன் ட்ரெண்டில் 49102 பிரேக் அவுட் கொடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து 49065ல் என்ட்ரி ஆகிருக்கோம். ஆனால் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணது 49136ல். நம்ம இதோட மேக்ஸிமம் ஹையில் வச்சுருப்போம். 49136ல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 70 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடு லாஸு. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணதில் 70. இது வந்து ஒரு மினிமம் ரிஸ்க்கு தான். 70 பாயிண்ட்ஸுங்கிறது வந்து ரொம்ப மினிமம் ரிஸ்க்கு தான். ஏன்னா நம்மளோட டார்கெட் வந்து அப்படி இருக்கும். ஏன்னா இது டார்கெட் வந்து நமக்கு இது குறைச்சி எடுக்கவே மாட்டோம் ப்ராஃபிட்டில். இதோட அதிகமாக தான் எடுப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் இல்லை. இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. திருப்பி மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிட்டு மறுபடியும் 102லேருந்து ரிவர்சல் கிடச்சி நமக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குங்க. 49176ல் நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருந்தோம் அப்படின்னா இதோட நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே போய் நிற்கிது அப்படின்னா 49674. ஆல்மோஸ்ட் வந்து ஒரே ட்ரேடில் 500 பாயிண்ட்ஸுங்க நம்ம செட்டப் இன்றைக்கி கொடுத்துருக்கு. இது போல் வேறு யாராலையும் செட்டப் கொடுக்க முடியாது. அதனால தான் வந்து நம்ம அக்யூரசியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். நம்ம என்ன பாயிண்ட் கொடுத்தோமோ அந்த பாயிண்ட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்குங்க. ஆல்மோஸ்ட் 3 லைனை பிரேக் அவுட், அதாவது 4வது லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 லைனை பிரேக் அவுட் பண்ணி 5th லைனை டச் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கொடுத்து செகண்ட் ட்ரேடு 500 ட்ரேடுங்க, 500 பாயிண்ட்ஸ். தேர்டு ட்ரேடு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருப்போம். 49622ல் என்ட்ரி ஆகிருக்கோம். திருப்பி நமக்கு இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸுங்க. 300 பாயிண்ட்ஸ் வேறு எங்கேயுமே நிற்கல. நேராக நம்ம லைனில் மட்டும் லைட்டாக ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு. இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள். நம்ம லைனில் மட்டும்தான் ஃபாலோ பண்ணியிருக்க தவிர வேறு எங்கேயுமே போகல. அது ப்ராப்பராக 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு 49431ல். இங்கே இருந்து 49647 வரைக்கும் நமக்கு ஒரு ப்ராஃபிட், ஒரு 200 பாயிண்ட்ஸ். ஃபோர்த்து ட்ரேட். ஃபஸ்ட்டு ட்ரேடு வெறும் 70 பாயிண்ட்ஸ் லாஸு. செகண்ட் ட்ரேடு 500 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். தேர்டு ட்ரேடு 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். ஃபோர்த்து ட்ரேடு 200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். இதுக்கு மீறி என்னங்க வேணும்? 500, 500, 1000, 70 ஒரு ட்ரேட் லாஸு. ஆல்மோஸ்ட் 930 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் மட்டும் நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். நிஃப்டி 50ல் வந்து 360 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் எடுத்திருக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு இன்றைக்கி 1300 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்பர் செட்டப் நம்ம சேனலை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. 23472ல் என்ட்ரி ஆகி நமக்கு 2336ல் ப்ராஃபிட்டும் புக் ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் 110 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டுங்க. நம்மளோட 2 லைனையும் செட்டப் பிரேக் அவுட் பண்ணி நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கு. 110 பாயிண்ட்ஸ் செகண்ட் ட்ரேட் ப்ராஃபிட்டுங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு ஒரு ரிவர்சல் அப் ட்ரெண்டில் கன்ஃபர்மேஷன் 23433ல் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கு. இங்கே இருந்து நமக்கு மறுபடியும் வந்து 23567 வரைக்கும்
ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுத்துருக்குங்க. 130 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டுங்க. 2 3 5 6 7 வரைக்கும் 130 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுத்துருக்கு. தேர்டு ட்ரேடு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட் 30 பாயிண்ட்ஸு, செகண்ட் ட்ரேடு 110 பாயிண்ட்டு, தேர்டு ட்ரேடு 130 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் ஒரு டவுனுங்க. ஆனால் கன்ஃபர்மேஷன் கிடையாது, மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கிடையாது, ரிவர்சலும் கன்ஃபர்மேஷன் கிடையாது, திரும்பி டவுனு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருப்போங்க. 2 3 3 4 1ல் என்ட்ரி ஆகிருப்போம். திருப்பி இது ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிச்சு, ரிட்டர்ன் போய் நம்ம ஸ்டாப் லாஸை வந்து இந்த கேண்டிலோட ஹையில் செட் பண்ணியிருப்போம். நம்ம 30 பாயிண்ட்ஸில் மறுபடியும் வந்து ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டோங்க. சரிங்களா. மறுபடியும் நம்ம 30 பாயிண்ட்ஸு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டோம். திரும்பி நமக்கு ரிட்டர்னில், அதாவது நம்ம 4 ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம ரூல்ஸ் படி நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி 4 ட்ரேடுக்கு மேலே பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் 2 ட்ரேடு கம்ப்ளீட் பண்ணோம். 110 230 130 ஆல்மோஸ்ட் 2 ட்ரேடும் 240 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. 2 ஸ்டாப் லாஸ் 30 30 60 பாயிண்ட் போக 180 பாயிண்ட்ஸ் நம்ம இப்போயும் ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். 180 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50ல் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம செட்டப் எப்படி வேலை செஞ்சிச்சு அதுக்கப்புறமோன்றதுக்காக நம்ம பார்ப்போம். நம்ம செட்டப்பை மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. நம்ம இங்கே என்ட்ரி ஆகியிருந்தாலும் மறுபடியும் 100 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குங்க. நம்மளோட என்ட்ரி வந்து 2 3 4 2 7ல் என்ட்ரி ஆகிருப்போம். 2 3 5 3 0 வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்குங்க. மறுபடியும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். நம்ம செட்டப் பாருங்கள், நம்ம செட்டப் எப்படி 100% பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கு. இந்த என்ட்ரி எக்ஸிட்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம செட்டப் வந்து அவ்வளோ 100% அக்யூரஸியாக வேலை செய்யுங்க. ஓகேங்க. நம்ம இன்றைக்கி நேற்றுக்கான பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸை பார்த்துடலாம் அனலைசிஸ் பண்ணி. நம்ம கொடுத்த ட்ரெண்ட் லைனை ஃபஸ்ட்டு லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுங்க. ஆனால் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் அதே லைனை டச் பண்ணிவிட்டு ரிவர்சலில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நாம் இங்கே என்ட்ரி ஆகிருக்கோம். 49703ல் என்ட்ரி ஆகிருக்கோங்க. சேம் இங்கே இருந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் ஆகி 5009 வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சுங்க. நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரேட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 300 பாயிண்ட்ஸ் புக் பண்ணியிருக்கோம். செகண்ட் ட்ரேட் நமக்கு செகண்ட் ட்ரேடை பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி அதே லைனே ரிவர்சல் ஆகிட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. நம்ம இங்கே என்ட்ரியும் ஆகிருப்போம். 49845ல் என்ட்ரி ஆகிருக்கோம். இங்கே இருந்து நமக்கு 900 பாயிண்ட்ஸுக்கு மேலே ப்ராஃபிட்டுங்க. சேம் நம்ம கொடுத்த அதே 6-7 லைனையும் பிரேக் அவுட் பண்ணி 48970 வரைக்கும் நம்ம கொடுத்த லைனுக்கு வந்துருச்சுங்க. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் வந்து 49845ல் புக் ஆகிருக்கோம். 48925 வரைக்கும் ப்ராஃபிட்டுங்க. 900 பாயிண்ட்ஸுக்கு மேலே ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு செகண்ட் ட்ரேடு வெளியே வந்துருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரேட் 300, செகண்ட் ட்ரேட் 900 பாயிண்ட்ஸுங்க. தேர்டு ட்ரேடு இதுக்கப்புறம் மறுபடியும் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. 49139ல் புக் ஆகிருப்போம். புக் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்தது 49670. அதாவது 49139ல் என்ட்ரி பண்ணி 49670ல் எக்ஸிட் ஆகிருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து 530 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து 1700 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி மட்டும் புக் பண்ணியிருக்கோம். 180 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50ல் புக் பண்ணியிருக்கோம். இதை விட வேறு யாராலையும் செட்டப் தர முடியாதுங்க. நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் மட்டும் புக் பண்ணிட்டு வெளியே வருவோம். இதுதாங்க நம்மளோட செட்டப்போட பெனிஃபிட்டும் பெஸ்ட்டும். வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நேற்று நம்ம கொடுத்த செட்டப்ஸ் வந்து இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு நீங்கள் பேங்க் நிஃப்டியில் பார்த்தா தெரியும். பர்ஃபெக்டாக நம்ம செட்டப்பில் தாங்க மார்க்கெட் ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சு. நம்ம செட்டப் ஃபுல்லாக ப்ராப்பராக அச்சீவ் ஆச்சு. ப்ராப்பர் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ஓகேங்களா. எப்போ என்ட்ரி எக்ஸிட் ஆகணுன்றதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் நம்ம எப்போ என்ட்ரி ஆகணும் எப்போ எக்ஸிட் ஆகணுன்றது. நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கிறோம், எதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோன்ற ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நேற்று நாம் ஒரு செட்டப் கொடுத்துருந்தோம் 48938 டவுன் ட்ரெண்டில். மார்க்கெட் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ஆகி தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதும் நம்ம செட்டப்பில் ஓப்பன் ஆகிட்டு திரும்பி நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. மொதல் 10 நிமிஷம் நம்ம வந்து எந்த ட்ரேடும் எடுக்க மாட்டோம். அதுக்கான காரணம் என்னன்னு நம்ம வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மார்க்கெட் வந்து 48938 இருந்து நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. 49092 நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம இங்கே என்ட்ரி ஆனோம். இங்கே இருந்து என்ட்ரி ஆகி நமக்கான ப்ராஃபிட் வந்து ஒரு 170 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் ஆச்சு. 49278 தான் நம்ம ஆல்ரெடி டார்கெட் கொடுத்துருந்தோம். அந்த டார்கெட் வரைக்கும் ப்ராப்பராக நம்மளோட செட்டப் வேலை செஞ்சிச்சுங்க. அதை நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிவிட்டு நமக்கு 170 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டும் புக் ஆச்சு. சேம் அங்கே இருந்து ப்ராப்பராக நெக்ஸ்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் ப்ளஸ் நமக்கு என்ட்ரியும் கொடுத்துச்சு. நாம் இங்கே என்ட்ரி ஆகியிருந்தாலும் ஆல்மோஸ்ட் நமக்கு 150 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டுங்க. 150 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ரிவர்சலில் வெளியே வந்தோம். தேர்டு ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் 49069 நம்மளோட ப்ராப்பரான ட்ரெண்ட் லைனில் வந்து பிரேக் அவுட் கிடச்சி கன்ஃபர்மேஷன் ஆச்சு. 49130 கிட்ட நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். நம்மளோட ஸ்டாப் லாஸும் இங்கே செட் பண்ணியிருப்போம். நம்ம வந்து எந்த ஒரு ட்ரேடுமே வித்தவுட் ஸ்டாப் லாஸ் நம்ம என்ட்ரி ஆகிறதே கிடையாது. அதனால் நம்ம ஸ்டாப் லாஸ் எதுவும் ஹிட்டும் ஆகலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் ரிட்டர்ன் நம்மளோட ப்ராப்பராக வந்து 49278 செட்டப்பில் போய் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோங்க. நமக்கான தேர்டு ட்ரேடு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 180 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு. திருப்பி அங்கேருந்து மறுபடியும் ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நம்ம இந்த லைனை டச் பண்ணிவிட்டு வந்தால் மட்டும்தான் ரிவர்சல் கன்ஃபார்மாக எடுத்துப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் டச் ஆகிருக்கு, இங்கேயும் டச் ஆகிருக்கு, ரிவர்சல் எடுத்திருக்கோம். இங்கே வந்து நம்ம ரிவர்சல் எடுக்க மாட்டோம், ஏன்னா இங்கே ப்ராப்பராக டச் ஆகலை. திருப்பி நம்ம இங்கே இருந்து ரிட்டர்ன் ஆகி நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 190 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிச்சுங்க. ஃபஸ்ட்டு ட்ரேட், செகண்ட் ட்ரேட், ஃபஸ்ட்டு ட்ரேடில் வந்து ஒரு 170, செகண்ட் ட்ரேடில் வந்து ஒரு 150க்கு மேலே, தேர்ட் ட்ரேடு வந்து ஒரு 180 பாயிண்ட்ஸு, ஃபோர்த் ட்ரேடு வந்து ஒரு 190 பாயிண்ட்ஸ். இன்கேஸ் இதை கன்ஃபர்மேஷன் ஆகி இங்கே எடுத்து என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 4 ட்ரேட்லேயே வந்து 690 பாயிண்ட்ஸ், அதாவது 700 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் எடுத்துட்டோங்க. ஏன்னா நம்மளோட செட்டப் வந்து இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்கு. வேறு யாரோட செட்டப் இப்படி ஒர்க் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நம்ம செட்டப் வந்து 100% செக்யூராக ஒர்க் ஆகிருக்கு. ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம ப்ராப்பராக வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறமும் நம்மளோட செட்டப்பை பார்த்தீங்கன்னா சேம் அதே நம்மளோட செட்டப் லைன்லேருந்து ரிவர்சல் கிடச்சிருக்கு. திருப்பி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே புக் ஆகிருக்குங்க. ஒரு 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே ப்ராஃபிட் புக் ஆகிட்டு திரும்பி வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் ப்ராப்பரான ப்ராஃபிட் இருந்திருக்காது. அதனால் ஃபிஃப்த்து ட்ரேடு என்ட்ரி ஆகியிருந்தாலும் 200 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம ரூல்ஸ் படி 4 ட்ரேடுக்கு மேலே நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம். நாம் வந்து 700 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில் மட்டும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோங்க. நெக்ஸ்ட்னா நம்ம செட்டப் படி தான் ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு. ஆனால் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 2 தடவை ஹிட் ஆயிடுச்சு, 2 ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஆல்மோஸ்ட் டீசெண்டான ப்ராஃபிட் தான் இன்றைக்கி நிஃப்டி 50ல் கிடச்சிச்சு. பேங்க் நிஃப்டியில் நமக்கு எப்படி ப்ராஃபிட் புக் ஆச்சோ அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் நம்மளோட செட்டப் வந்து ப்ராப்பராக தாங்க ஒர்க் ஆகிருக்கு. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீசன் ஏன் அப்படின்னா மூமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருந்து நமக்கு கிராஸ் ஆகவே இல்லை. அதனால் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஆனால் நம்மளோட ஃபஸ்ட்டு 4 ட்ரேடுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஆனால் நம்ம 4 ட்ரேடுக்கு மேலே எடுக்க மாட்டோம். அதனால் 2 ஸ்டாப் லாஸ் 2 ப்ராஃபிட்டோட வெளியே வந்துட்டோம். அதை நம்ம பார்ப்போம் இன்றைக்கி. நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப்பை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. நாம் இங்கே என்ட்ரி ஆனோம். 23330 என்ட்ரி ஆகிருக்கோம். ஆகிட்டு ஆக்சுவலாக என்னென்னா நம்ம இந்த லைனு 23330 என்ட்ரி ஆகிருக்கோம். என்ட்ரி ஆகிட்டு நம்ம இந்த கேண்டிலோட லீஸ்ட்டை வந்து ஸ்டாப் லாஸாக செட் பண்ணியிருப்போம்.
30 பாயிண்ட்ஸில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி நமக்கு 30 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. செகண்டு நமக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு டவுன் சைடு. டவுன் ட்ரெண்டில் நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். 23273 என்ட்ரி ஆகிருப்போம். நமக்கு வந்து 23222 வரைக்கும் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 50 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கும் டவுன் சைடு. இதோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட மேக்ஸிமமில் வச்சுருப்போம். ஓகேவா? அதனால் செகண்ட் ட்ரேடு வந்து நமக்கு 50 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. தேர்ட் ட்ரேட் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே எதுவுமே கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நமக்கு தேர்ட் ட்ரேடு கன்ஃபர்மேஷன் வந்து 23312 பிரேக் அவுட் பண்ணி நமக்கு இங்கே கிடச்சிச்சு. சேம் அதே மாதிரி தாங்க இதுவும் வந்து 30 பாயிண்ட்ஸில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நம்ம இந்த பாயிண்ட் இந்த கேண்டலோட லீஸ்ட்டில் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். இங்கே என்ட்ரி ஆகிருப்போம். 233322 என்ட்ரி ஆகிருக்கோங்க கரெக்டாக. அங்கேருந்து நமக்கு 30 பாயிண்ட்ஸில் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி தேர்டு ட்ரேடு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இன்றைக்கான செகண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட். ஆல்ரெடி இந்த லைன் வந்து ஏற்கனவே ஒரு தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருக்கு. செகண்ட் இந்த இடத்துலையும் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருக்கு. அதனால் நம்மளை பொறுத்தளவு 23312 இந்த லைன் வந்து நாளைக்கும் வந்து நாம் ப்ராப்பராக தான் பார்த்து என்ட்ரி ஆனோம். இல்லைனா நம்ம மாட்டிப்போம். டபுள் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். இல்லைனா முன்னாடி உள்ள ட்ரெண்டோ இல்லை பின்னாடி உள்ள ட்ரெண்ட் லைனோ பிரேக் அவுட் ஆனால் மட்டும் நம்ம என்ட்ரி ஆனோம். இதோட ரிவர்ஸெல்லாம் நம்ம இல்லை இதோட பிரேக் அவுட்டை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுதான் நம்மளோட ரூல்ஸு. இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பிரேக் அவுட் கிடச்சிச்சு. பிரேக் அவுட்டில் நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம். ரீசன் ஏன்னா நான் தான் சொன்னேன், ஒரே லைன்லேயே 2 ஸ்டாப் லாஸ் சேம் டைரெக்ஷனில் ஆச்சுன்னா அந்த லைனை வந்து நம்ம பிரேக் அவுட்டாவோ இல்லை கன்ஃபர்மேஷனாவோ நம்ம எடுக்க மாட்டோம். சரிங்களா? அதனால் நம்ம இந்த லைனில் பிரேக் அவுட்டாக நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா இது 2வது தடவை நமக்கு சேம் லொக்கேஷன் சேம் பாயிண்டில் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சு. இந்த ஹிண்ட்டு வந்து நான் வந்து அனாலிசிஸ் வீடியோவில் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். நீங்கள் டெய்லி வீடியோ வாட்ச் பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம கன்ஃபர்மேஷன் வீடியோவை பொறுத்தளவு நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். அதனால் தேர்ட் ட்ரேடு முடிச்சுட்டு நம்ம ஃபோர்த்து ட்ரேடு இங்கே என்ட்ரி ஆகிருக்க மாட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு லைனோட ரிவர்சலுக்கோ இல்லை பிரேக் அவுட்டுக்கோ தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லைனில் நமக்கு இங்கே ஒரு ப்ராப்பர் ரிவர்சல் கிடச்சிருக்கு. நாம் இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்போம். சேம் பாருங்கள், ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து நம்ம 23280 என்ட்ரி ஆகிருப்போம். இங்கே இருந்து நமக்கான ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல செட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துலையும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. நம்மளோட டார்கெட் எங்கே வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 233666 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் ஆகிருக்குங்க. ஃபோர்த்து ட்ரேடு 80 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ரேஞ்ச் பவுண்ட் ஆயிடுச்சு. எந்த ஒரு பிரேக் அவுட்டும் கிடைக்கல. நம்மளோட ஃபோர்த்து ட்ரேடும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம ஏன் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலன்றதுக்கான ரீசன் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரே லைன்லேயே 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அந்த லைனை வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் ட்ரெண்ட் லைனாக எடுத்துக்கக்கூடாது. நம்ம அதை தான் இந்த தடவை பண்ணோம். அதனால் ஃபோர்த்து ட்ரேட் நம்ம இங்கே இருந்து என்ட்ரி ஆனோம். நமக்கு 80 பாயிண்ட்ஸுக்கு மேலே கவர் ஆகி புக் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 30 பாயிண்ட்ஸ் 2 ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஒரு 50 பாயிண்ட்ஸ் மட்டும் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இன்றைக்கான நிஃப்டி 50யில் நமக்கு வெறும் 70 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் தான். நம்ம மினிமம் ரிஸ்கில் இருக்கோம், ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். நமக்கு ரிஸ்க்கு இன்னும் இது வரைக்கும் வரலை. அந்த மாதிரி தான் நம்ம புக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு ட்ரேடும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது டெய்லி பேசிஸ் கிடையாது. மந்த் எண்டில் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வரணும். பேங்க் நிஃப்டியில் 700 பாயிண்ட்ஸு, ஆனால் நிஃப்டி 50யில் இன்றைக்கி 70 பாயிண்ட்ஸ் தான். டோட்டலாக 770 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராப்பராக புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். என்னென்னா என்ட்ரி எக்ஸிட்டோட வீடியோ லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அதை பாருங்கள். நமக்கு இன்றைக்கி ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா 49674 பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நாம் இந்த கேண்டலில் என்ட்ரி ஆகிருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து 4960 கிட்ட என்ட்ரி ஆகிருக்கோம். இங்கே இருந்து நமக்கு இங்கே ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் ஆகிருக்குங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து நமக்கு 150 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. அப் டு 50021 வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு ஒரு ரிவர்சல் கிடச்சிருக்கு. ஆனால் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இங்கே எதுவுமே கிடைக்கல.
நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு 49832ல கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நம்ம இங்கே என்ட்ரி ஆயிருப்போம். 49782ல வந்து நம்ம என்ட்ரி ஆயிருக்கோம். இங்கே இருந்து 49615 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 160 பாயிண்ட்ஸ் வந்து செகண்ட் ட்ரேடில் நமக்கு புக் ஆயிருக்குங்க. 150 160 செகண்ட் ட்ரேடு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ட்ரேடு இதே லைன்லேயே ரிவர்சல் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு 49704ல நம்ம என்ட்ரி ஆயிருப்போம். இங்கே இருந்து நமக்கு 51113 வரைக்கும் 50113 வரைக்கும் ஒரு பெரிய ப்ராஃபிட் புக் ஆயிருக்குங்க. ஆல்மோஸ்ட் 450 பாயிண்ட்ஸுக்கு மேலே நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ட்ரேடு சேர்த்து 320 இருக்கும். தேர்டு ட்ரேடு மட்டுமே 450ங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இங்கேயே வந்துட்டு 800 பாயிண்ட் கிட்ட நம்ம அச்சீவ் பண்ணிட்டோங்க. ஃபஸ்ட்டு 3 ட்ரேட்லேயே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டும் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு ரிவர்சலும் சொல்ல முடியாது. டச் ஆகிட்டு தான் வரணும். அதனால் நம்ம ரிவர்சல் இதை எடுக்க மாட்டோம். ஆனால் நமக்கு இந்த இடத்துல ரிவர்சல் ஆயிருக்குங்க. டவுன் ஆகிட்டு திருப்பி ரிவர்சல் ஆகி கன்ஃபர்மேஷனும் ஆயிருக்கு. 50,000ல் நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். இங்கே இருந்து ஆல்மோஸ்ட் 50,200 வரைக்கும் போயிருக்குங்க. ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இன்றைக்கி 4 ட்ரேடு பேங்க் நிஃப்டியில் பண்ணியிருக்கோம். 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோங்க. வழக்கம் போல் நம்மளோட செட்டப்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. நம்ம ஆப்ஷன் செட்டப் சேனல் வந்து ஒரு செட்டப் கொடுத்தா அது வந்து 100% பர்ஃபெக்டாக வேலை செய்யுங்க. அதை இன்றைக்கி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். யார் யாரெல்லாம் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு அடுத்து கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. 23541ல் வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம என்ட்ரி ஆனோம். 23562ல் என்ட்ரி ஆனோம். ஆனால் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பிக் கேண்டிலில் தான் நம்ம போட்டிருப்போம். இந்த பிக் கேண்டில் வந்து ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிருச்சு. 50 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் புக் ஆயிடுச்சுங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு ரிவர்சல் பார்த்தீங்க இல்லை பிரேக் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிச்சு. பிரேக் அவுட் ஆச்சு. ஆனால் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதனால் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆக மாட்டோம். நம்ம எப்போல்லாம் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அப்போ தான் நம்ம என்ட்ரி ஆனோம். இன்கேஸ் வந்து இந்த இடம் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. திரும்பி வந்துட்டு நமக்கு 23492ல் ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. நம்ம இந்த பாயிண்டில் என்ட்ரி ஆகிருப்போம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து 23451ல் என்ட்ரி ஆகிருப்போம். சேம் இதே ட்ரேடு வந்து நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணலை. டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிருச்சு. நமக்கான செகண்ட் ட்ரேடும் 50 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. நிஃப்டி 50யை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு ட்ரேடும் 50 பாயிண்ட்ஸ், செகண்ட் ட்ரேடும் 50 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு ட்ரேடு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. 23518ல் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதாவது நம்ம லைன் 23492 பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆயிருப்போம். இங்கே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நமக்கு இது வரைக்கும் இந்த கேண்டில் மேக்ஸிமம் வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு புக் ஆகிருக்குங்க. ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு தேர்டு ட்ரேடில். 100 பாயிண்ட்ஸ் புக் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு 2 ட்ரேடில் நம்ம 50 ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து ஜீரோக்கு வந்துட்டோம் நம்ம ப்ராஃபிட் லாஸில் பிஎல்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கேண்டிலே வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட 2 டார்கெட்டையும் கவர் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த கேண்டில் கவர் பண்ணதுனால நம்ம இதை வந்து ஒரு பிரேக் அவுட்டாகவும் இல்லை ஒரு ரிவர்சலாகவும் இதை கன்சிடர் பண்ணவே முடியாது. அதனால் நம்ம இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே கேண்டிலே 2 டார்கெட் லைனை கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா நம்மளோட, ஆனால் இது வந்து ஸ்டார்டிங்கில் ஆகும், நடுவில் ஆச்சு அப்படின்னா இது வந்து நம்ம வெலட்டைலுக்கு வந்து சமங்க. அதனால் நம்ம ரூல் படி என்னென்னா வெலட்டைல் டைமில் நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம். நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். இதை கன்ஃபார்ம் பண்ணிக்க நம்ம மாட்டோம். இது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்ட்ரி எக்ஸிட்டோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பாருங்கள், புரியும் நம்ம ஏன் என்ட்ரி ஆக மாட்டோன்றதை சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் மறுபடியும் கிடச்சிருக்கு. இங்கே நம்ம கன்ஃபார்மாக என்ட்ரி ஆகிருக்கோம். 23565ல் என்ட்ரி ஆகிருக்கோம். நமக்கு இங்கே இருந்து ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸுங்க. 23712 150 பாயிண்ட்ஸ் வந்து ஃபோர்த்து ட்ரேடு வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நிஃப்டி 50ல் நம்மளோட ப்ராஃபிட்டும் இது மட்டும்தான் 150 பாயிண்ட்ஸ்.
இது 50 ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ், செகண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 50, 100 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸில் இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணோம். அது 0 ஆயிருச்சு ரெண்டுமே. நெக்ஸ்ட்டு நமக்கான ஃபோர்த்து ட்ரேடில் 150 பாயிண்ட்ஸ் கிடச்சி நமக்கு 150 பாயிண்ட் நிஃப்டி 50யில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. ஆல்ரெடி 1000 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் புக் பண்ணிட்டோம். இது ஒரு 150 பாயிண்ட். இன்றைக்கும் வந்து 1000க்கு மேலே வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கலாங்க. இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும்? நம்ம செட்டப் வந்து இவ்வளோ அக்யூரஸியாக வேலை செய்யுது. இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். அதே போல் நம்மளோட செட்டப் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம கொடுக்குற கன்ஃபர்மேஷன்ஸ் அனாலிசிஸை பார்க்காம என்ட்ரி ஆகாதீங்க. இது கண்டினியூஸாக டெய்லி நீங்கள் பார்த்தா மட்டும் என்ட்ரி பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக செட்டப் சேனல். நம்ம இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட நேற்று நம்ம கொடுத்த செட்டப்ஸோட அனாலிசிஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஃபுல்லாமே வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தாங்க. மேக்ஸிமம் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான். ஆல்மோஸ்ட் நம்ம 40 டேஸாக பண்ணுறோம். 40 டேஸில் இந்த ஃபஸ்ட்டு டே வந்து ரொம்ப ரொம்ப புவரான டேன்னு கூட சொல்லலாம். ஆனால் வந்து இருந்தாலும் நம்ம இன்னும் மினிமம் ரிஸ்கில் தான் இருக்கோம். லாஸ்ட்டு 3 டேஸில் நம்ம எடுத்த ப்ராஃபிட்டுக்கு இது ஒன்றுமே இல்லை. அதை தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி என்ட்ரி எக்ஸிட்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருங்க. அதை பார்த்துட்டு நம்ம செட்டப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் பார்த்தா மட்டும்தான் தெரியும் நம்மளோட கேண்டில் கன்ஃபர்மேஷன்லாம் நம்ம எப்படி எடுக்கிறோம், நம்ம எப்படி மினிமம் ரிஸ்க்கை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுக்கு மூவ் பண்ணுறோன்ற ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான நேற்றுக்கான செட்டப்ஸ் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி வந்து ஃபுல்லாக டாப்பில் தாங்க ஓப்பனே ஆச்சு. ஃபுல் ஹையில் தான் ஓப்பனே ஆச்சு. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் கிட்ட மேலே போய் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு திருப்பி அங்கேருந்து நமக்கு ரிவர்சல் வந்துச்சு. நம்ம லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஆனால் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. 10 மினிட்ஸ் வந்து நம்ம எந்த ஒரு ட்ரேட் எடுக்க மாட்டோம். இதுக்கான ரீசன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்ட்ரி எக்ஸிட்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருங்க. அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களோட செட்டப் வந்து ப்ராப்பராக புரியும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரிவர்சல் கிடச்சிச்சு. ரிவர்சலில் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து 50318 என்ட்ரி ஆகிருக்கோம். 50481 வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். 160-170 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க ஃபஸ்ட்டு ட்ரேடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு இதுக்கு மேலே உள்ள லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50533 தான் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு அப்புறம் உள்ள நம்மளோட அப் ட்ரெண்ட் லைன் கிட்ட கூட போகல. அதனால் நம்ம இதை ரிவர்சல்னு கன்சிடர் பண்ண முடியாது. பர்டிகுலராக ஒரு பாயிண்டில் வந்துட்டு நமக்கு இங்கே ரிவர்சல் கிடச்சி கன்ஃபர்மேஷன் ஆகி நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். என்ட்ரி ஆகிட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 40 பாயிண்ட்ஸில் திருப்பி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த கேண்டிலோட லீஸ்ட் பொசிஷனில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். அதனால் நமக்கு வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். செகண்ட் ட்ரேட் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. தேர்டு ட்ரேடுக்காக நம்ம பார்த்தோம். ப்ராப்பராக நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. போயிட்டு டவுன் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல மறுபடியும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுங்க. இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. சேம் நம்ம என்ட்ரி ஆனோம். 50400 என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆகிட்டு சேம் இதுவும் அப்படி தான் நமக்கு மறுபடியும் ஒரு 40 பாயிண்ட்ஸில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடில் 170 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். அதில் 40 பாயிண்ட்ஸ் 80 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டோங்க. பேலன்ஸ் வந்து இப்போ 90 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் மட்டும்தான் இருக்கும். நம்மளோட ரூல்ஸ் என்ன, பர்டிகுலர் ஒரே லைன்லேயே கான்சிக்வெண்ட்டாக வந்து 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம அந்த லைனை வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கன்ஃபர்மேஷனாக நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்க மாட்டோங்க. 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த லைனை வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க மாட்டோம். இதுக்கு மேலே உள்ள லைனோ இதுக்கு கீழே உள்ள லைனோ பிரேக் அவுட்டோ இல்லை ரிவர்சல் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். அதனால் இதை வந்து நம்ம அடுத்து கன்ஃபர்மேஷன் லைனாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். சரிங்களா? அதனால் நம்ம இதை வந்து அப்படியே நம்ம லிமிட் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் வர இந்த லைனில் வர கன்ஃபர்மேஷன் எதையும் நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே தான் இது நடக்குது.
ஏன்னா அதுக்கப்புறமும் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, மறுபடியும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். ஓகேங்களா? நம்ம ஆல்மோஸ்ட் 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுமே இந்த லைனை வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு ட்ரேடும் எடுக்கலை. அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆயிடுச்சு. சேம் டைமும் நம்மளோட டைமும் முடிஞ்சிருச்சு. நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கான டைமும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம 3 மணிக்கு அப்புறம் என்ட்ரி ஆக மாட்டோம். அதுக்கான ரீசன் தெரியணுன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, என்ட்ரி எக்ஸிட்கான வீடியோ இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேட் மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட்டில் ஒரு 170 பாயிண்ட் புக் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்த 2 ப்ராஃபிட்டுமே 40 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டியில் 90 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட், ஒரு டீசன்ட் ப்ராஃபிட்டோடு நம்ம இன்றைக்கி வெளியே வரோங்க. நம்ம லாஸ்ட்டு 3 டேஸோட ப்ராஃபிட்டை பார்க்கல இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகே, நம்ம நாளைக்கான பேங்க் நிஃப்டி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்மளோட செட்டப் வந்து ப்ராப்பராக வேலை செய்யும். நம்ம அக்யூரசி லெவலும் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா பேக் எண்ட் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் லாஸ்ட்டு 40 டேஸ்க்கான வீடியோஸை நீங்கள் கோத்ரூ பண்ணாலே உங்களுக்கு தெரியும் நம்மளோட செட்டப் எப்படி வேலை செஞ்சிச்சுன்னு. ஓகேங்க, நம்ம நாளைக்கான அனலைசிஸ் அண்ட் செட்டப்ஸை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு திரும்பி டவுனில் ரிட்டர்ன் ஆச்சு. நம்ம லைனை வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் பண்ணிச்சு, ஆனால் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து எதுவும் ட்ரேடு பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரிவர்சல் கிடச்சிச்சு, அதுக்கும் கன்ஃபர்மேஷன் கிடையாதுங்க. அதனால் நம்ம என்ட்ரி ஆகிருக்க மாட்டோம். ஆனால் இது போய் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு மறுபடியும் ரிவர்சல் ஆச்சு. சேம் இந்த இடத்துலையும் நம்ம என்ட்ரி ஆகிருக்க மாட்டோம். ரீசன் என்னென்னா நமக்கு ப்ராப்பராக லைனை டச் பண்ணாமல் ரிவர்ஸ் ஆச்சு. அதனால் இந்த பாயிண்ட்டையும் நம்ம மிஸ் பண்ணிடுவோங்க, என்ட்ரி ஆக மாட்டோங்க. இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் 23751 ஒரு பிரேக் அவுட் ஆகி கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்போம். ஆல்மோஸ்ட் திரும்பி ஒரு 30 பாயிண்ட்ஸ் நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். ஸ்டாப் லாஸ் செட் பண்ணாமல் எந்த ஒரு ட்ரேடும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்து இது ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிருச்சு. ஃபஸ்ட்டு ட்ரேடு நிஃப்டி 50ல் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டாங்க. சேம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட்டில் போன தடவை வந்து டவுன் சைடு, இந்த சைடு வந்து அப் சைடு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். சேம் அதே போல் 40 பாயிண்ட்ஸ் கிட்ட பிரேக் அவுட். 40 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. 30-40 ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸில் நிஃப்டி 50 ஹிட் ஆயிடுச்சு. சேம்ங்க, நம்ம பர்டிகுலராக ஒரே லொக்கேஷன்லேயே 2 டைம்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லைனை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷனாகவே எடுத்துக்க மாட்டோம், கன்சிடரே பண்ண மாட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இதே லைனில் தான் வந்து மறுபடியும் ப்ராப்பரான ஒரு ப்ராஃபிட் கொடுக்காம ரிட்டர்ன் வந்து ஹிட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல மறுபடியும் எடுத்திருந்தாலும் நம்ம இந்த இடத்துல ட்ராப் ஆகி நம்ம மாட்டிகிட்ருப்போம். ஆனால் நம்மளோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, பர்டிகுலராக ஒரே லைன்லேயே 2 தடவை கண்டினியூஸாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அந்த லைனை வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் லைனாகவே கன்ஃபார்ம் பண்ண மாட்டோம். அந்த லைனையே நம்ம வந்து லீவ் இட் பண்ணிடுவோம். அதனால் நீங்கள் இந்த லைனை லீவ் இட் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள லைனோ இதுக்கு பின்னாடி உள்ள லைனோ வந்து பிரேக் அவுட் ஆனோம், இல்லைனா அந்த லைனில் ரிவர்சல் ஆனால் தான் நம்ம என்ட்ரி ஆகும். ஓகேங்களா? அதனால் நம்ம 23751 வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் லைனாக நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 ட்ரேடுமே நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரிவர்சல் கிடச்சிச்சு. அது 3 மணிக்கு மேலே தான் ஆச்சு. நம்ம 3 மணிக்கு மேலே தான் எந்த ஒரு ட்ரேடும் நம்ம என்ட்ரி ஆக போகிறது கிடையாது. அதுக்கான ரீசன் தெரியணுன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், என்ட்ரி எக்ஸிட்டுன்னு சொல்லிவிட்டு. அந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அது எப்படி ஒர்க் ஆகும் என்ன அப்படின்னு. ஓகேங்க, இப்போ நிஃப்டி 50யை பொறுத்தளவு வந்துட்டு இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் வந்து 0 தாங்க. அதாவது மைனஸுங்க, -70 பாயிண்ட்ஸுங்க. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு ப்ளஸ் 90 பாயிண்ட்ஸு. இதில் வந்து -70 பாயிண்ட்ஸு. ஆல்மோஸ்ட் அதையும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா டோட்டலாகவே இன்றைக்கி வந்து வெறும் 20 பாயிண்ட்ஸ் தாங்க ப்ராஃபிட் கையில் நிற்கும். இன்றைக்கான மார்க்கெட்டை வந்து ரொம்ப ஒரு ரேஞ்ச் பவுண்டுங்க. அந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே இருந்துச்சு. ப்ராப்பரான மூமெண்ட்ஸும் இல்லை, ஒரு மொமெண்டமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆச்சுங்க. இதனால் நமக்கு வந்து ப்ராப்பரான ப்ராஃபிட்டும் கிடைக்கல. ஓகே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா லாஸ்ட்டு நம்ம 3 டேஸில் எடுத்த ப்ராஃபிட்டுக்கு இதெல்லாம் ஒரு ஒன்றுமே கிடையாதுங்க. அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்ல. நம்மளோட டார்கெட் வந்து என்ன அப்படின்னா மந்த்லி பேசிஸில் தான் இருக்கும், டெய்லி பேசிஸ் கிடையாது. மந்த் எண்டில் நம்ம ப்ராஃபிட்டோடு முடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வரணும். இதுதான் நம்மளோட டார்கெட்.
அதனால் நாளைக்கான செட்டப்ஸை பார்ப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்றைக்கி விட்டால் தான் நாளைக்கு பிடிச்சிக்கலாம். ஒன்றும் அவ்வளோ பெரிய ரிஸ்க்கான இதுவும் கிடையாது. ரீசன் ஏன்னா நம்மளோட செட்டப்பே வந்து மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கிற செட்டப் தான். அதனால் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு 2 ட்ரேட்லேயே நிஃப்டி 50ல் க்ளோஸ் பண்ணிட்டோம். அதனால் நமக்கு ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஓகே, நிஃப்டி 50யோட நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். நேற்று நாம் செட்டப்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த செட்டப்ஸ் படி எப்படி ஒர்க் ஆயிருந்துச்சுன்னு பார்ப்போம். நம்ம செட்டப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து என்ட்ரி எக்ஸிட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எப்போ என்ட்ரி ஆனோம் எப்போ எக்ஸிட் ஆனோன்ற டீட்டெயில் ஃபுல்லாமே அதில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ் வந்து டெய்லி வீடியோவில் அனாலிசிஸில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம எப்படி கன்ஃபர்மேஷன் எடுத்து என்ட்ரி எக்ஸிட் ஆகிறோன்றது ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஓகே, நாம் இன்றைக்கான அனாலிசிஸை பார்த்துடலாம். ஓகேங்க, நிஃப்டி 50 வந்து நம்ம கொடுத்துருந்த செட்டப்பில் 23746 மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து டைரெக்டாக டவுன் தாங்க. டைரெக்டாக டவுன். நம்ம ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் ட்ரேட் எடுக்க மாட்டோம். அதுக்கடுத்து இந்த கன்ஃபர்மேஷனை இந்த பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனை எடுத்து நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து 23703ல் என்ட்ரி ஆகிருக்கோம். இங்கே இருந்து நமக்கு டைரெக்டாக டவுனு 23575 வரைக்குங்க. ஆல்மோஸ்ட் 125 பாயிண்ட்ஸ் 125 ஆல்மோஸ்ட் வந்து 125 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. நடுவில் எங்கேயுமே வந்து நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. திருப்பி ரிட்டர்ன் வந்து இங்கே வந்துட்டு நமக்கு இங்கேருந்து ரிவர்சல் காய்ச்சு. ஆனால் நமக்கு 125 ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே 125 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சலுக்கு இங்கே எதுவும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அடுத்து பாருங்கள், நமக்கு இந்த இடத்துலையும் பாருங்கள் நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இந்த கேண்டில் மாறிடுச்சு. திருப்பி வந்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குங்க. நம்ம என்ட்ரி ஆயிருந்தாலும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் மூவ்மெண்ட்டே ஆயிருக்கு. திருப்பி ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 20 பாயிண்ட்ஸ் வந்து லாஸுங்க. செகண்ட் ட்ரேடு வந்து இந்த இடத்துல தான் என்ட்ரி ஆகிருக்கோம். நமக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து லாஸு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணதுனால நமக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் லாஸு. 125ல் ஒரு 20 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆனாலும் நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி நிஃப்டி 50ல் வந்துட்டு நம்ம 105 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டோட க்ளோஸ் பண்ணாங்க. இது வந்து ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு. ஆனால் இன்றைக்கோட மார்க்கெட்டோட மொமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹையாக ஓப்பன் ஆகிட்டு லோ வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மொமெண்டமே இல்லைங்க. ஒரே இடத்துலையே வந்து செட் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வந்து அந்த லொக்கேஷன்லேயே தான் இருந்துச்சு. வேறு எங்கேயும் போகலங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். இருக்க மாட்டோம். 4th கேண்டிலில் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதனால் நம்ம இங்கே செட்டப் என்ட்ரி ஆகிருக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த செட்டப்புக்குள்ளே ரேஞ்ச் பவுண்ட் ஆகி இதை தாண்டி கிராஸ் பண்ணவே இல்லை. பிரேக் அவுட்டும் ஆகலை, ரிவர்சலும் ஆகலை, நம்ம லைனை டச்சே பண்ணலங்க. ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் டச் பண்ண கேண்டில் வந்து அதுக்கப்புறம் நம்ம லைனில் அப்புனாலும் சரி டவுன்லாலும் சரி அதை வந்து தொடவே இல்லைங்க. அதனால் நாம் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் எந்த ஒரு ட்ரேடும் எடுக்கலை. ஏன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ட்ரேடு கன்ஃபர்மேஷன் மாதிரி தெரியும். ஆனால் நம்மளோட ப்ரொசீஜர் என்ன, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரேடே எடுக்கணும். அப்படி பார்க்கல இந்த ட்ரேடையும் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. அதனால் நமக்கு இந்த ட்ரேடு ஃபுல்லாக, அதாவது பேங்க் நிஃப்டி ஃபுல்லாமே நமக்கு வந்து இன்றைக்கி ட்ரேடு கிடையாதுங்க. ஜீரோ ட்ரேடுங்க. ஜீரோ ட்ரேடு தான். நம்ம என்ட்ரியே ஆகலை. நமக்கு நிஃப்டி 50ல் மட்டும் 105 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். வேறு பேங்க் நிஃப்டியில் நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் கிடையாது, லாஸும் கிடையாது. நம்ம என்ட்ரியே ஆகிருக்க மாட்டோம். நம்ம அப்படியே ஜீரோ என்ட்ரியில் விட்டுருப்போம் பேங்க் நிஃப்டியாக. இது வந்து ஒரு குட் சாய்ஸ் தான். ஏன் அப்படின்னா நம்ம என்ட்ரி ஆகி ஸ்டாப் லாஸை ஒரு 4 தடவை ஹிட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக வந்து நம்ம என்ட்ரியே ஆகாமல் ஸ்டாப் பண்ணியிருக்கு நம்ம செட்டப். இதுக்கு மேலே வேறு யாராலையும் செட்டப் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த மூமெண்ட்ஸில் வந்து நம்ம ப்ராஃபிட்டு எடுக்க முடியாது. இருக்கிறதுலே வந்து நம்ம பெஸ்ட்டான அக்யூரசி லெவல் அதிகமாக நம்ம வந்து செட்டப் கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ வந்து பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துறலாம்.